கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான அனைத்து வகையான 3 வீடுகளை பார்க்கிறார். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். இவ்வளவு நாட்களாக என்னடா வாழ்க்கை, எப்படா வாழ்கிறது, ஏன் வாழ்கிறோன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகிறது. ரொம்ப நாளாக ரொம்ப மாத காலமாக உங்களுக்கு வரன் அமையலை சொல்லி வருத்தப்படுறீங்க. தேடி தேடி பார்த்தேன், எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு கேட்ட நல்ல வரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற கன்னி ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது கன்னி ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திருமண தடை விலகும், வேண்டான்னு சொல்லி போன உறவு வந்து சேரும். அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த விரிசல், விவாதங்கள், விவாகரத்து என்ற வார்த்தை அடியோடு நீக்கப்படும். எப்படியா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என் கூட வாழு அப்படின்னு உங்கள் கணவர் கேட்பார். அல்லது நீங்கள் தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உங்கள் கூட நான் வாழ வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் முடித்தவர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பயணம் செல்கிறார். அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறாருன்னா என்ன, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிரந்தரமாக இருப்பார். சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாகி ரிவர்ஸில் வருவார். பல நேரங்கள் என்ன பண்ணுவார்னா பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடக ராசிக்குள்ளே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியினுமே பார்ப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக டைரெக்டாக பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார், தன்னுடைய ராசியவே பார்ப்பார். அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்கார்ந்துருக்காரு. இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேரை பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய கொஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான அனைத்து வகையான 3 வீடுகளை பார்க்கிறார். அப்போ 3ஆம் வீடுன்னு சொல்லும்போது விருச்சிக ராசி, 5ஆம் வீடுங்கிறது மகர ராசி, 7ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசி. அப்போ இந்த 3 இடத்தையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். இவ்வளவு நாட்களாக
என்னடா வாழ்க்கை, எப்படா வாழ்கிறது, ஏன் வாழ்கிறோன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகிறது. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் பார்க்குற பார்த்தீங்களா? அப்போ முயற்சி எடுத்து முடியவில்லை, பல முயற்சிகள் எடுத்துட்டேன், என்னால் முடியலை அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ கன்னிராசியில், அவங்க அனைவருமே இன்னமேல் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சியில் வெற்றி தான். தூக்கி போட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்களால சமாளிக்க முடியும். எதை பற்றி வருத்தமே பட தேவையில்ல. என்னோடய முயற்சி என்னோட சொந்தம்டா, என்னால் முடியும்டா அப்படிங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. தைரியம் வீரியம் என்பது உங்களுடைய சொத்து அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும். உங்களுடைய ராசியின் அடிப்படையில் காதல் வயப்பட வாய்ப்புண்டு. காதலில் போய் மாட்டிக்கிருவீங்க. காதல்னாலே மாட்டிக்கிறது தானே, உண்மை தானே இல்லையா? சொல்லுங்கள். யார்ட்டையா போய் மாட்டிக்கிறது, மாட்டி பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, உண்மையான உணர்வு இருக்குதுன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறீங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஒரு ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ தூரம் ஏற்றணுமோ ஏற்றிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்ட உறவு, தூக்கி போட்ட பந்தம், தூக்கி போட்ட சொந்தம் யாராக இருக்கட்டுங்க, உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உண்மையான விசுவாசம், உண்மையான பாசம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சிருந்து உங்களை ஏமாத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின எந்த உறவாக இருக்கட்டும் அவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்தணும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். உங்களுக்கு வீண் அலைச்சலே வேண்டாங்க. நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம், எந்த விஷயத்தையும் தேடி போக வேண்டாம். நீங்களாக இருங்க போதும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் அனைத்துமே உங்களுக்காக இயங்கட்டும். அதேபோல் கன்னி ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஏசி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஒரு மேல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கிற அனைத்து விதமான கன்னிராசினியர்களுக்கும் அதிகமான லாபம் வரப்போகுது. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாக போகிறது. ரொம்ப நாளாக, ரொம்ப மாத காலமாக உங்களுக்கு வரன் அமையலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. தேடி தேடி பார்த்தேன், எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு கேட்ட நல்ல வரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற கன்னி ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னி ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இல்லை கல்யாணம் முடிச்சிட்டேன், ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் வருது, ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார்ல, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக உள்ள நுழைஞ்சனே, கடகராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சனே உங்களுடைய 7ஆம் இடத்தை அவருடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால இறை அருளுடைய ஆசீர்வாதமும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது திருமண தடை விலகும், வேண்டான்னு சொல்லி போன உறவு வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த விரிசல், விவாதங்கள், விவாகரத்து என்ற வார்த்தை அடியோடு நீக்கப்படும். எப்படியா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என் கூட வாழு அப்படின்னு உங்கள் கணவர் கேட்பார். அல்லது நீங்கள் தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உங்கள் கூட நான் வாழ வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் முடித்தவர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது,
வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு, சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, ராகுகேது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமெண்ட்ஸ் நம்ம பேசுனதில் வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம். நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க, அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ் அதிகமானவர் கொடுக்கீங்க. சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க, அதனால் அவங்க சில தேவையில்லாத கமெண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ பேசுன அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக, அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய ராசியின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க. இது ஒரு 20% சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு கொடுங்க. மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.